ரொம்ப நாளாக வந்து உங்களை எல்லா இன்டர்வியூலையும் கேட்டுட்டு இருப்பாங்க, சார் எப்போ அந்த மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனியை வெளியே கொண்டு வர போறீங்க, ஹீரோவாக உங்களை கொண்டாடுறோம் எப்பன்னு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய விடையா பூக்கி படத்தில் மியூசிக் டைரக்டராகவும் இருக்கீங்க, ப்ரொடியூசராகவும் இருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி வெரி ஹாப்பி. ட்ரெய்லர் லுக்ஸ் வெரி யங் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்க போகுது மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி, எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்காரானே டவுட்டாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. அப்போ வந்து பூக்கி கதையை கேட்கும்போது சரி இது பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். எடுத்துகிட்டு பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு, சரி பண்ணலாம் இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு. இன்னும் பூக்கி சாங்ஸ் யாரும் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பழைய காதலில் விழுந்தேன் வைப்பு, டிஷ்யூம் வைப்பில் இருக்குது பாட்டு எல்லாமே. எப்படி என்ன சொல்கிறாங்க உங்கள் ஹீரோ ஹீரோயின்லாம் என்ன சொல்கிறாங்க? ஹீரோயின் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க அண்ட் வெரி வெரி டேலண்டட் ஹீரோயின். ரொம்ப கஷ்டப்பட்டு லைஃப்பில் முன்னுக்கு வந்த ஒரு பொண்ணு இவங்க. ஸோ அவங்க டேலண்ட்டு பார்த்து பியூர் மெரிட்டில் உள்ளே வந்திருக்காங்க. இவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, யாரும் சிபாரிசு பண்ணல, நாங்களாக தேடி கண்டுபிடிச்சி வாங்கம்மான்னு கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணி இவங்களை ஹீரோயின் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி அஜயும் வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கர். அண்ட் போன மார்கன் படம் பார்த்துட்டீங்களா நீங்களாம்? ஆமாம், மார்கன் படத்தில் நடித்த அஜய் தான் இந்த அஜய். ஸோ நிறைய கேள்விகள் முன்னாடி ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ வந்து நம்ம நேரமின்மை காரணமாக சில ஸ்ட்ரெயிட்டான விஷயங்களுக்கு போகிறோம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா விஜய் ஆண்டனி சார் வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக பேசுவார்ல, அதனால் உங்களுடைய டைட்டில்ஸ்லேருந்தே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அப்படியே இவங்ககிட்ட நான் வரேன் அடுத்து. ஸோ உங்கள் டைட்டில்லேருந்து சில விஷயங்கள்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். எந்த விஷயத்தில் விஜய் ஆண்டனி ரொம்ப திமிரு பிடிச்சவன்? எந்த விஷயத்தில்? ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த ஒட்டுமொத்த உலகமே எழுத்துன்னா கூட அதை முடிவு பண்ணிட்டேன்னா திமிரா தப்பாக கிடையாது. எனக்கு உண்மைன்னு தெரிஞ்சா, எனக்கு பிடிச்சிருந்தா, அதில் நியாயம் இருக்குன்னு ஃபீல் பண்ணேன்னு சொன்னால் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். திமிரு பிடிச்சவன் தான். எப்பாச்சும் யாருன்னா சொல்லியிருக்காங்களா உங்கள ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருக்கு? நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்த பிச்சைக்காரன் டைட்டில் வச்சேன் இல்லையா, அந்த டைட்டில் வைக்கும் பொழுது என்டையர் இண்டஸ்ட்ரியுமே வந்து அது வேணாம், நல்லதில்லை அப்போஸ் பண்ணாங்க. தெரிஞ்சவங்க வந்தவங்க போனவங்களாம் அட்வைஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து பெரிய நம்பிக்கை இருந்துச்சு அந்த டைட்டில் மேலே. அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் பல விஷயங்கள் என்னோடய கூட இருக்கவங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஆளுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் என்ன பண்ணுறது, என்னால் மாற்றிக்க முடியல. ரைட் ஓகே. ஸோ உங்களையே கொலகாரனாக மாற்றுற விஷயம்னா என்ன? கொலைகாரன் படம் தான். என் கிளாஸ்மேட் ஆண்ட்ரூ தான் அதோட நிஜ வாழ்க்கையில் பயங்கர கோபமாக இருக்கும், அவனை கொலை கூட பண்ணிடலாம்டா இந்த விஷயத்துக்கு, அந்த மாதிரி உங்களை ரொம்ப ஒரு ஹை டெம்பரில் இல்லை, அது கண்ணில் நடக்கிற விஷயந்தான். கண்ணில் ஏதாவது அக்கிரமம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இல்லை, தனுஷாவை நான் தான் காப்பாற்றி ஆகணும்னு ஒரு சூழ்நிலை வந்தா, அங்கே யாருமே இல்லை நான் தான் இருக்கேன்னு சொன்னால் அவனை வந்து நம்ம பண்ணி தானே ஆகணும். ஆமாம்மா, இப்போ யாருமே இல்லை. அந்த கொலைகாரன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவன் கெட்டவன் கிடையாது, கொலை பண்ணுன்றது அவன் நோக்கம் கிடையாது. பட் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யுது அப்படின்றதுனால அந்த முடிவு எடுப்பான்றதுனால எல்லாருமே கொலைகாரன் தான். நீங்கள் கூட கொலைகாரன் தான். ஆமாம், சூழ்நிலை வரல இன்னும்.